ஹலோ குட் ஈவினிங் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு தி சேனல். நான் உங்கள் அப்பாச்சி தமிழா. ஹோப்பெல்லாம் சேஃபாக இருக்கீங்க நம்புகிறேன். ஓகே, ஸோ நேற்று போட்ட வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ நிறைய கமெண்ட்ஸும் நான் எதிர்பார்த்தேன். ஸோ தட் ஐ கேன் ரிப்ளை டு அந்த பட் ஃபைன், நோ ப்ராப்ளம். ஆஸ் அ வியூவர்ஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் த ஹார்ட். ஸோ நேற்றுக்கான கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இர்ஃபான்ஸ் வியூ வர்சஸ் பிரியாணி மேன். சரிங்களா? ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா விதின் 24 ஹவர்ஸ் தமிழ்நாடு போலீஸோடைய சைபர் கிரைம் பிரான்ச் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சைபர் புல்லிங் ஆக்ட் என்ற ஒரு செக்ஷனுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரியாணி மேன் அபிஷேக்கை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதுக்கான முழு டீட்டெயில் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ கைஸ். ஸோ வெல்கம் பேக் கைஸ் டு தி அனதர் ஆங்கிள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன சுச்சுவேஷனில் இது வந்து பிரியாணி மேன் அபிஷேக் வந்து இந்த மாதிரி முடிவுகள் எடுத்தார், ஏன் அவர் வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கு தூண்டு தள்ளப்பட்டார் அப்படின்றது நம்ம முதல்ல பார்ப்போம். சரிங்களா? ஸோ ஒரு வருஷத்துக்கு முன்னே பார்த்தீங்கன்னாக்கா இர்ஃபான் ப்ரோ அவர் சொந்தக்கார் வந்து ஏதோ காரில் ட்ராவல் பண்ணியிருக்காரு. ஸோ அது வந்து சென்னை மறைமலை நகரில் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. சரிங்களா? அந்த ஆக்சிடென்ட்ல ஒரு மூதாட்டியுடைய உயிர் பறிபோனதாகவும் அப்படின்று சொல்லி இந்த செய்தி வட்டாரங்களில் வந்து இது வந்து காணப்படலாம். அது வந்து ஆஸ் பர் த சோஷியல் மீடியா அண்ட் ஜுடிஷியல் ஸ்டேட்மெண்ட். சரிங்களா? ஸோ இது வந்து பிரியாணி மேன் அபிஷேக் என்ன பண்ணியிருக்காருனாக்கா போன மாதம் ஜூன் 22ஆம் தேதி திருப்பி அந்த ஸ்டேட்மெண்ட்டு அண்ட் அந்த கண்டென்ட் வந்து திருப்பி அவருடைய சேனலில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி வந்து சென்னை இர்ஃபான் ப்ரோ வந்து ஏன் இன்னும் அரெஸ்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான ஒரு டீட்டெயில்டு வீடியோ தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சென்னை பிரியாணி மேன் அபிஷேக் வந்து அவருடைய யூடியூப் சேனலில் பகிர்ந்திருந்தார். சரிங்களா? இந்த மாதிரி வந்து இர்ஃபான் ப்ரோடைய கார் ஆக்சிடென்ட்ல வந்து ஒரு மூதாட்டி இறந்துட்டதாகவும் அதுக்கு வந்து ஏன் இன்னும் ஆக்ஷன் எடுக்கணுன்ற மாதிரி. பட் இதுக்கு ரிப்ளை வீடியோவை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இர்ஃபான் ப்ரோவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு ஆல்ரெடி வித் ப்ரூஃப் அண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து அவருடைய சேனலில் பப்ளிஷ் பண்ணிட்டாரு. இன் சர்டனிட்டி டு ரிப்ளை டு சென்னைஸ் பிரியாணி மேன். சரிங்களா? இது எல்லாமே கட்டத்தை தாண்டி வந்து சென்னை பிரியாணி மேன் பண்ண மிகப்பெரிய ஒரு தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா தயாலு டிசைன் என்ற ஒரு யங் ஃபீமேல் டிசைனர் வந்து அவங்க யூடியூப் நடத்திட்டு வராங்க. அவங்க வந்து ஷீஸ் அ வெரி யங் ஜென்ரேஷன். அவங்களுக்கு இவர் வந்து வழிகாட்டியா இல்லாம அவங்க போட்ட கண்டென்ட் எல்லாமே வந்து சைபர் புல்லிங் பண்ணியிருக்காரு. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன் ஆஃப் த மேஜர் கிரிட்டிசிசம் இந்த கேஸ் ஆஃப் சென்னை பிரியாணி மேன். இவர் வந்து அவங்கள என்கரேஜ் பண்ணியோ இல்லை மோட்டிவேட் பண்ணி எதுனா வீடியோவோ இல்லை ஆஸ் அ சப்ஸ்கிரைபர் ஆஸ் அ வியூவராக ஒரு சஜஷன் ஃபீட்பேக் கொடுத்துருந்தாருனாக்கா ஹி வுட் பி இன் அ சேஃப் ஜோன். பட் ஆனால் அவர் அது வந்து பண்ண தவறு விட்டதுனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா மொத்த கேஸ் அவர் பக்கம் திரும்பி இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த வீடியோ நீங்கள் பாருங்க. ஸோ தமிழ்நாடு போலீஸ் சைபர் கிரைம் அப்படின்ற ஒரு பிரான்ச் வந்து என்னென்ன செக்ஷன் கீழே வந்து அவர் மேலே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்கன்றது இந்த சின்ன வீடியோ பாருங்க. என்ன கைஸ், அந்த வீடியோ பார்த்தீங்களா? அதில் வந்து சென்னை பிரியாணி மேன் மேலே வந்து தமிழ்நாடு போலீஸ் சைபர் கிரைம் பிரான்ச் வந்து என்னென்ன செக்ஷனில் வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ வாங்க அந்த கேஸ் வந்து என்ன குறிக்குது, அந்த செக்ஷன்ஸ் வந்து என்ன டீட்டெயிலாக குறிக்குதுன்றது இந்த ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் பாருங்கள், படிங்க. நான் பேக்ரவுண்டில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்தியன் பீனல் கோட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐபிசி ஹேஸ் பின் டிரான்ஸ்ஃபார்ம் டு பிஎன்எஸ். சரிங்களா? ஸோ ஐபிசி தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்தியன் பீனல் கோட்ஸ் ஆக்ட். இதுதான் வந்து சுதந்திரத்துக்கு முன்னாலும் சரி சுதந்திரத்துக்கு அப்புறமும் சரி இந்திய தமிழ்நாடு போலீஸும் இல்லை எந்த ஸ்டேட் போலீஸ் ஆகட்டும் இல்லை எந்த ஹை கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட் ஆகட்டும் இதுதான் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பிஎன்எஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ எலெக்ஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ரீஃபார்மேஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிஎன்எஸ்ன்னு சொல்லப்படும். ஸோ பிஎன்எஸ்னாக்கா பாரதிய நியாய சன்ஹிதான்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கான நிறைய டிஸ்கிரிப்ஷன் வந்து நிறைய யூடியூபர்ஸும் பகிர்ந்துருக்காங்க. முன்னாள் அரசு துறை அதிகாரிகளும் ஓய்வு பெற்ற அரசு அதிகாரிகளும் இதை பற்றிய வீடியோ வந்து பகிர்ந்துருக்காங்க. அதை பார்த்து கற்றுக்கு தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா
சைபர் போலீஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்கிற செக்ஷன்ஸ் அண்ட் ஆக்ட்ஸ் ஆஸ் பர் பிஎன்எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செக்ஷன் 67 ஆஃப் தி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000. ஸோ 2000 ஆண்டு ஆக்டுக்கு கீழே வந்தது தான் இந்த ஐடி செக்ஷன் ஆக்ட், அதுதான் 67. சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிரிமினலைசஸ் தி பப்ளிஷிங் ஆர் டிரான்ஸ்மிட்டிங் ஆஃப் ஆப்சின் மெட்டீரியல் இன் எலக்ட்ரானிக் ஃபார்ம். அதாவது டிஜிட்டல் மூலியமாக இல்லை டிஜிட்டல் தொழில்நுட்பம் மூலியமாக ஏதாச்சும் வந்து கிரிமினலைசிங் பப்ளிஷ் நீங்கள் பண்ணுறீங்க இல்லை கம்யூட் பண்ணுறீங்கனாக்கா அதுவே வந்து ஒரு கிரைம் தான். சரிங்களா? இதில் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். The section defines the following terms. lasciviousness, sometimes that creates lust in the mind of a person. இது பார்க்குறவங்க மனசோ இல்லை பிரெயினை வந்து ஹார்ம் பண்ணக்கூடாது, இல்லை டிப்ரெஸ் கொண்டு போகக்கூடாது. appeals to something that excites the interest of a person. தூண்டுதல், ஆசை தூண்டுதல் வந்து இதில் தவறு. சரிங்களா? prurient interest, an interest in which one is drawn by lustful thoughts. அதாவது தேவையற்ற நெகட்டிவ் கருத்துகள் இல்லை சிந்தனைகள் வந்து தூண்டுவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுவும் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் மூலிமா தப்பு தான். சரிங்களா? ஸோ டென் டு டிப்ரேவ் அண்ட் கரப்ட். ஸோ லஞ்சம் அது பற்றின விஷயங்களை தூண்டுறதும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஜிட்டல் கிரிமினல் மூலிமா அது தப்பு தான். ஓகே, ஸோ இதுதான் செக்ஷன் 67 ஆஃப் ஐடி ஆக்ட் 2000. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா செக்ஷன் 352 ஆஃப் பிஎன்எஸ் 2023. இதில் வந்து என்ன சொல்கிறாங்கனாக்கா anyone who intentionally insults someone in a way that provokes them to break the public peace or commit another offense can be punished with the imprisonment. அதாவது தனிநபர் யாரையாச்சும் வந்து நீங்கள் ஒரு தனிநபராகவோ இல்லை குரூப்பாவோ வந்து சேர்ந்து அவமானப்படுத்துறீங்க இல்லை இழிவுபடுத்துறீங்க அப்படின்னாக்கா இதுவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மக்கள் அமைதியை கெடுக்கும், அதாவது ஏதாச்சும் ஒரு தூண்டுதலுக்கு வழிவகுக்கும். ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களை ஜெயிலில் வைக்கிறதுக்கும் ஒரு வழிவகுக்கும். சரிங்களா? இதுதான் செக்ஷன் 352 ஆஃப் பிஎன்எஸ் 2023. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செக்ஷன் 353 பிஎன்எஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னே செக்ஷன் 352 கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவர் தயாலு டிசைன்ன்ற யங் ஃபீமேல் டிசைனர் வந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு பகிர்வு வந்து பகிர்ந்துருக்கிறாரு. ஸோ இது கீழே தான் வந்து சேஃப்டி ஆஃப் ஃபீமேல் அண்ட் உமன் அப்படின்ற ஒரு செக்ஷன் கீழே தமிழ்நாடு போலீஸ் வந்து கேஸை ஃபைல் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செக்ஷன் 353 ஆஃப் பிஎன்எஸ் ஆக்ட் ஆஃப் 2023. Anyone with the intent to incite or which is likely to incite any class or community or person to commit any offense against any other class or community shall be punished with the imprisonment which may extend to 3 years or with fine or with both. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா முழுக்க உங்களுடைய பேச்சு, உங்களுடைய டிஜிட்டல் யூடியூப் கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு சமுதாயத்தினோ ஏதோ ஒரு தனிநபர் பர்சனோ இல்லை குரூப்பையோ வந்து டைரெக்டாக ஹர்ட் பண்ணுற மாதிரி எதுனா ஒரு பதிவு பகிர்றீங்க அப்படின்னாக்கா ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அண்டர் தி ஆக்ட் ஆஃப் பிஎன்எஸ் 2023 செக்ஷன் 353 கீழே உங்களுக்கு 3 வருடம் சிறை தண்டனை இல்லைன்னா அபராதம் வகிக்கப்படும். சரிங்களா? இல்லை ஒரு சில நேரத்தில் ரெண்டுமே வந்து உங்கள் மேலே ஃபைல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா கைஸ்? ஸோ இதுதான் கைஸ். அண்ட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சைபர் கிரைம் போலீஸ் வந்து ஃபைல் பண்ண ஒரு விஷயங்கள் ஆக்ட் ஆஃப் த ஆஸ் பர் த ஜுடிஷியல் சிஸ்டம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் அவர் பண்ண மிகப்பெரிய ஒரு தப்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா லைவ்ல நான் சொன்ன மாதிரி நேற்றுக்கான வீடியோ பற்றி நான் தான் சொல்லியிருந்தேன். அவர் பண்ண மிகப்பெரிய தப்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா லைவ்ல வந்து சூசைட் கமிட் அட்டம் பண்ணியிருக்காரு. ஸோ விச் இஸ் அகெயின்ஸ்ட் த லா ஆஃப் ஹியூமனிட்டி அண்ட் இட் இஸ் ஆல்சோ ப்ரோவோக்கிங் அதர் வியூவர்ஸ் ஆல்சோ. அது வந்து ரொம்ப தப்பு. இட்ஸ் ஹைலி என்ன சொல்கிறது நெக்லெக்ட் பண்ணியிருக்கலாம். அவர் என்ன விஷயத்தில் வந்து அவர் வந்து இந்த கண்டென்ட் ஆட் பண்ணார்னு எனக்கு ஒன்றும் தெரியல. சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா முழுக்க தப்பு தான். ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த செக்ஷன் கீழேயும் வந்து தமிழ்நாடு போலீஸ் வந்து கேஸை ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ ரைட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னாக்கா இட்ஸ் அ வெரி ஜென்ரிக் அண்ட் சோஷியல் அவேர்னஸ் விச் இஸ் அப்ரூவ்டு அண்ட் என்ஹான்ஸ்டு பை தி கவர்மெண்ட் ஆஃப் எவ்ரி ஸ்டேட்ஸ். சரிங்களா? அதுதான் என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்னேகா ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட். சரிங்களா? இட்ஸ் பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஸோ இது நல்ல வழியில் நல்ல விதத்துலேயே நீங்கள் எடுத்துக்கோங்க. இட்ஸ் அண்ட் அகெயின் ஐ அப்ரூவ் ஆஸ் அ டிஸ்க்ளைமர் இட்ஸ் ஃபார் தி பாசிட்டிவிட்டி ஒன்லி. சரிங்களா? ஸோ ஸ்னேகா ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படின்னா என்னன்னாக்கா சொந்த காரணங்களோ அல்லது மன அழுத்தத்தின் காரணமாகவோ தற்கொலை எண்ணம் தோன்றினால் 104 அல்லது ஸ்னேகா உதவி எண்களை அலையுங்கள். சரிங்களா? ஸோ ஸ்க்ரீனில் இந்த நம்பர்ஸ் எல்லாம் நான் பப்ளிஷ் பண்ணுறேன், கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே ஹோல்ட் பண்ணுறேன். இது வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் கீழே ரைட் ஹேண்ட் சைட்
பாட்டம் கார்னரில் அந்த ஃபவுண்டேஷன் ஸ்னேகா ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் 11 பூங்கா சாலை பார்க் வியூ ரோட் ஆரேபுரம் சென்னை 6,28,000ன்ற அட்ரஸ்க்கும் நீங்கள் வந்து போய் கவுன்சிலிங் எடுத்துக்கலாம். ஸோ யாராச்சும் வந்து உங்கள் தனிநபர் உங்கள் நண்பன் இல்லை உங்கள் சொந்தக்காரில் யாருன்னா டிப்ரெஷனில் இருக்கீங்க, நெகட்டிவ் மைண்ட் செட்டில் போயிட்டு இருக்கீங்கனாக்கா அதுலேருந்து அவங்கள நீங்கள் மீண்டு காப்பாற்றி கொண்டு வரதுக்கு இந்த கவுன்சிலிங் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். ஸோ உங்களால் முடிஞ்ச உதவி ஒருத்தருடைய உயிரை காப்பாற்றுறதாகவும் இருக்கணும். சரிங்களா? நோகப்படுத்தக்கூடாது. இன்னொருத்தர் வந்து நீங்கள் அவமானம் தேவையில்லாத இழிவுபடுத்தக்கூடாது. ஸோ அதுதான் இந்த ஃபவுண்டேஷனுடைய மெயின் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷனே கூட. சரிங்களா? ஸோ என்ன கைஸ், இந்த வீடியோ வந்து ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்கோம். ஸோ பிரியாணி மேன் என்ன ரீசனுக்காக அந்த வீடியோ பதிவு பண்ணார், ஏன் வந்து தேவையில்லாமல் தயாலு டிசைன்ஸ் அந்த ஃபீமேல் யங் ஜென்ரேஷன் அவர் மோட்டிவேட் பண்ணிக்கலாம். பட் அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சைபர் புல்லிங் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இர்ஃபான் வியூ கேஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு தமிழ்நாடு போலீஸ் இருக்குது, இல்லை அவங்களுடைய ஜுடிஷியல் சிஸ்டம் இருக்குது, அதை அவங்க பார்த்துக்கலாம். இவர் வந்து அனாவசியமாக அது இண்டிவிஜுவலாக சஜஷன் ஃபீட்பேக் போட்டிருக்கலாம். பட் அதை அவர் பண்ண தவறுதனால இந்த தண்டனை அவருக்கு. சரிங்களாக்கா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்னேகா ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் வந்து மிகவும் ஒரு முக்கியமான ஒரு பதிவு. ஸோ இது நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுத்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இது பகிரலாம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இட்ஸ் அ ஃபவுண்டேஷன் அண்ட் மின்னஞ்சல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா help@snehaindia.orgன்னு இருக்குது. உங்களுக்கு நபருக்கான ஹெல்ப் எதனா நீங்கள் பண்ணணும், இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு உதவிகரமாக இருக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் பர்சனலாக இந்த மெயிலும் நீங்கள் அனுப்பலாம். ஸோ அவங்க வந்து ஒரு கவுன்சிலிங் ஏற்பாடு பண்ணுவாங்க. ஸோ தட் யூ கெட்ஸ் ப்ராப்பர் பாசிட்டிவ் அட்வைஸ். நீங்கள் வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் ரோடு மேப்பில் உங்களை வந்து ட்ரைவ் பண்ணுவாங்க அந்த ஆர்கனைசேஷன். ஓகே கைஸ். ஸோ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். போட்ட கண்டென்ட் எல்லாருக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் யாராலும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸும் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கான ரிப்ளைஸ் வந்து கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். சரிங்களா? ஸோ டேக் கேர் எவ்ரி ஒன். ஸோ ஸ்டே பாசிட்டிவ், திங்க் பாசிட்டிவ் அண்ட் லீட் வித் பாசிட்டிவ் மைண்ட் செட். ஓகே, ஸோ பாய்.